நான் கேட்டது ஆனால் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மொமெண்ட்டு தான் இது. நான் லாஸ்ட் டைம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே அவங்களோட மாமியாரும் இருந்தாங்க. அவங்க வந்து வெண்டைக்காயில் ஒரு தீயல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசெண்டாக நான் வெண்டைக்காய் வாங்கியிருக்கும் போது சரி அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கு கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணிட்டு ரெசிபி என்னென்னு கேட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நானும் அந்த தீயலை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம ஈஸியான ரெசிபி. நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீளமாக க்ராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக புளியை ஊற வச்சுக்க போகிறோம். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் அது வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட வெண்டைக்காயும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளோட புளி தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வேகிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், சோம்பு போட்டு அரைச்சி அந்த துருவலையும் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் தீயல் ரெடி. இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அவங்க என்னை வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அது தெரியாமல் க்ராஸாக நீளமாக போட்டேன். அதனால் நான் பண்ணது தீயல் தானே நான் உங்களுக்கே சந்தேகமாயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.